செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 24 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: தமிழ்நாட்டின் கரையை நெருங்கிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியானது நினைவிருக்கலாம். அது தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்து சற்று விலகி செயலிழந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வங்கக்கடலின் தெற்கு மத்திய பகுதி மற்றும் சற்று வடக்கு புறமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது கிழக்கு காற்றை வடகிழக்கு காற்றை, அதாவது வடகிழக்குன்னா குளிர்காற்றை தமிழ்நாட்டுக்குள் ஏற்றுகிறது, தமிழ்நாட்டு கரையோரம் அனுப்புகிறது. இதை ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை உள்ளே ஈர்த்து கர்நாடகா மற்றும் தெலுங்கானா ஆந்திர பிரதேச பகுதியை நோக்கி கொண்டு செல்கிறது. அதே நேரத்தில் குளிர்காற்று தமிழ்நாட்டின் ஊடாக புகுந்து அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சிக்கும் பயணிக்கிறது பாலக்காட்டு கணவாய் வழியாக. ஆக இந்த காற்றின் போக்கு காரணமாகத்தான் வடக்கு வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பமடைந்து லேசாகி மேலெழுந்த பிறகு அனலாக போகிறது மேற்கே. இப்படிப்பட்ட செட்டிங் அவ்வப்பொழுது நடக்கும். எப்பொழுதுமே ஒரே இடத்துல ஒரே மாதிரியே எல்லா நாளும் இருக்குங்கிறதுக்கான வாய்ப்பில்லை. அது தொடர்பான அறிக்கை இதுல சமர்ப்பிக்க இருக்கிறேன், இறுதி வரை கேளுங்க. அவ்வப்பொழுது 100 டிகிரியை எட்டும். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த காற்றோட திசை மாறுதல் காரணமாக நாம் எதிர்பார்த்த ஆந்திர பிரதேச மழை, தெலுங்கானா மழை நேற்றைக்கு கொட்டி தீர்த்திருக்கிறது. தெலுங்கானாவில் ஹைதராபாத் தலைநகரம்லாம் சாலை போக்குவரத்தை முடக்கும் வகையில கனமழை நேற்றைக்கு நள்ளிரவில் இருந்து இந்த அதிகாலை நேரத்தில் பொழிந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த ஹைதராபாத்தோட மாநகரம் மற்றும் செகந்திராபாத் உட்பட கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்னும் விடிந்தும் தொடரும், காலையும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தமிழ்நாட்டோட வானிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெப்பமாக இருக்கும். கிழக்கு கரையோரம் கொஞ்சம் இதமான வெப்பம் இருக்கும். அதுவே உணரக்கூடிய வெப்பம் கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஆனால் இரவு நேரம் அதிகாலை நேரம் குளிர் நிலவும். நல்லா புரிஞ்சுக்கிங்க, வரக்கூடிய நாட்கள்ல இரவு நேரத்தில் குளிர் இருக்கும், பனிப்பொழிவு இருக்கும். இரவு நேரத்துல குளிர் சாதனம் தேவைப்படாது. அதிகாலை நேரத்திலையும் முன்னிரவு நேரத்திலையும், அதாவது முன்னிரவு நேரம் கூட கொஞ்சம் புழுக்கமா இருக்கும். மேற்கு மாவட்டங்கள்ல, கடலோர மாவட்டங்கள்ல நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில குளிர்ந்த சீதோஷ்ண நிலை நிலவும். காரணம் உயரழுத்த காற்று உள்ளே நுழைவதன் காரணமாக. உயரழுத்தம் வங்கக்கடலிலே வரக்கூடிய 8ஆம் தேதி வரை நீடிக்கும். 8ஆம் தேதி வரை நீடிக்கக்கூடிய இந்த உயரழுத்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம், அதாவது குளிர்ச்சி தன்மை, குளிர்ந்த காற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து, உயரழுத்தம்னாலே மேக உற்பத்திக்கு தடையா இருக்கும். அதே வேளையில இது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்ததும் மேலெழுந்த நீராவி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு போய் மழை மேகங்களை உண்டு பண்ணும். அதன் அடிப்படையில் நேற்றைக்கு தென்காசி மாவட்டம், தென்காசியில 15 மில்லிமீட்டரும், தடிகார கோணம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைப்பகுதி, அதாவது திருநெல்வேலி மாவட்ட எல்லையோர அந்த மகேந்திரகிரியை ஒட்டியுள்ள தோவாளை ஒட்டியுள்ள பகுதி தடிகார கோணம் 13 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ஆக இந்த 2 இடத்துல மழைப்பொழிவு தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் நேற்றைக்கு மழை குறைவாகத்தான் இருக்கும், ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், இந்த நிகழ்வு கொஞ்சம் விலகி குளிர்காற்றோட அளவை கொஞ்சம் கூட்டும். குளிர்காற்று அளவை கூட்டும் பொழுது கடலோரம் நெருங்கும் பொழுது வெப்பநிலை கொஞ்சம் இதமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த காற்று உள்ளே நுழையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலெழ வளிமண்டல மேலடுக்குக்கு போய் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில இன்றைக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்கிங்க, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு. அதாவது 24ஆம் தேதி மாலை இரவுல தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மட்டுமல்ல, கொஞ்சம் பாலக்காட்டு கணவாயிலையும் இருக்கலாம். இன்றைக்கும் நாளைக்கும் உறுதியாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வாய்ப்பு இருக்கிறது. பாலக்காட்டு கணவாய் மட்டுமல்லாமல் சற்று வடக்கே பவானி சாகர், அதாவது ஈரோடு மாவட்டத்தோட மேற்கு பகுதி,
அதாவது பவானி சாகர் சரிவு, ஏன்னா மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலிடும் பொழுது நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு சரிவில் போய் மழைப்பொழிவை கொடுக்கலாம். கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு கொடுக்கலாம், அப்படியே மருதமலை போய் கொஞ்சம் கொடுக்கலாம், மேட்டுப்பாளையத்தில் கொடுக்கலாம், ஒரு சில இடங்கள்ல தான். அதே போல தாராபுரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, அரபிக்கடல் காற்று கொஞ்சம் உள்ளே நுழைந்தால் அது எதிர்த்து கொஞ்சம் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் இதுல மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றோட வேகம் கூடினால் அது திருச்சி வரைக்கும் தள்ளும், கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றோட வேகம் கூடினால் அது பாலக்காடு வரை தள்ளும். இரு காற்றோட வேகத்தை பொறுத்து தான் அமையும் இடம் மாறுபடும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த அறிக்கை எதற்காக நான் சமர்ப்பிக்கிறேன் என்றால், அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மக்காச்சோளம் மற்றும் கொண்டக்கடலை மற்றும் கொத்தமல்லி அறுவடை பணிகளுக்கு இடையூறு கொடுக்கும் மழை இருக்கும், முன்னெச்சரிக்கை தேவை என்பதற்காக. எந்தெந்த மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை வாய்ப்புண்டு? மாலை இரவு வெப்பச்சலன மழை. கோயம்புத்தூர், ஈரோடு எல்லாமே ஒரு சில இடங்கள் தாங்க. மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கான மழை அறிக்கை அல்ல, மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கான அறிக்கை அல்ல, அறுவடை பணிகளுக்கு இடையூறு கொடுக்கும், நனைக்கும் என்பதற்கான முன் எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டத்தோட தெற்கு சரிவு மற்றும் கிழக்கு சரிவு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பகுதிகள், ஈரோடு மாவட்டத்தின் மேற்கு பகுதி, தாராபுரம் மற்றும் அதாவது திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பகுதிகள், கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் வாய்ப்புண்டு. மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றோட வேகத்தை பொறுத்து காற்று குவிதல் இடம் மாறுபடும், புரியுதுங்களா? ஆகையினால அது பொள்ளாச்சியில கூட கொடுக்கலாம், அது குடிமங்கலத்துல கொடுக்கலாம், அல்லது தாராபுரத்துல போய் கூட கொடுக்கலாம். ஆங்காங்கே இன்றைக்கு மாலையில மழை வாய்ப்பு இருக்கு. முன்னிரவு நள்ளிரவு அதிகாலை வரை பொறுமை காக்கணும். ஆனால் மழை வாய்ப்பு இருக்கு, மூடி பாதுகாப்பதற்கான இந்த அறிக்கை இது. மேலும் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. நேற்று போலவே தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட பகுதிகளிலையும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளிலையும் மழை வாய்ப்பு இருக்கு. நாளை புதன்கிழமை 25ஆம் தேதி, அதாவது இன்றைக்கே கரூருக்கும் வாய்ப்பு இருக்குங்க, திண்டுக்கலுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா பரவலான மழை இடாது, எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல சற்று வலுத்து 2-3 சென்டிமீட்டர் கூட பெய்யலாம். அறுவடை விவசாயிகளுக்கான எச்சரிக்கை. மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு எதிர்பாராத விதமால் பெய்யலாம், இன்றைக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட். அடுத்தது புதன்கிழமை நாளை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழைப்பொழிவு கிடைக்கும். அது சேலத்துக்கும் நாமக்கலுக்கும் கூட ஒரு இடங்கள்ல நனைக்கலாம். நாளை இந்த சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய புகையிலை அறுவடை முன்னெச்சரிக்கை தேவை. நாளை லேசாக நனைக்க வாய்ப்பு இருக்கு. 25ஆம் தேதி புதன்கிழமை மாலை இரவு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 2ஆம் தேதி மார்ச் 2 வரை இந்த குழப்பம் நீடிக்கும், வளிமண்டல சுழற்சி காரணமான சொல்லியிருக்கிறோம். ஆந்திர பிரதேச, கர்நாடகா, தெலுங்கானா இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சியும், கேரள கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சியும், அரபிக்கடலில் இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சியும் 3 பக்கத்தில் இருந்தும் காற்றை தமிழ்நாட்டிலே ஏற்றுகிறது. வெப்பம் அதிகரிக்கும் பொழுது அந்த இடத்துல எளிதில் குவிப்பதற்கு சாதகம் இருக்கிற காரணத்தினாலே காற்று குவிதல் எங்கே ஏற்படுகிறதோ அந்த இடத்துல மழை இருக்கும். பெரும்பாலும் அறிவிக்கப்பட்ட அனைத்து இடங்களிலும் மழை பெய்து விடாது. அறிவிக்கப்பட்ட மாவட்டத்தில் ஏதேனும் சில இடங்களிலே மழை இருக்கும். அதன் அடிப்படையில் நாளையும் புதன்கிழமை 25ஆம் தேதி மழை இருக்கிறது. அது கூடுதல் வாய்ப்பு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தெரிகிறது. அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி, தேனி, மதுரை மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி, பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும், அதாவது 24ஆம் தேதி இன்றைய விட 25ஆம் தேதி கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அந்த 25ஆம் தேதி மழை நாளை மாலை இரவில் தொடங்கி மதுரை மற்றும் சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதிக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கூட தெரியுது. நல்லா புரிஞ்சுங்க. அறுவடை விவசாயிகளுக்கான எச்சரிக்கை. மழை எதிர்நோக்கி இருக்கிறவர்களுக்குள்ள மழை கிடைக்கும் என்ற அறிக்கை அல்ல, அச்சுறுத்தலை கொடுக்கும் மழை. கனமழையும் இருக்கலாம். நான் அறுவடை விவசாயிகளுக்கான எச்சரிக்கை கொடுக்கிறேன். மழை எதிர்நோக்கி இருந்து மழை பெய்யாவிட்டால் கோபமும் ஒரு மாதிரியான வார்த்தைகளையும் பிரயோகிப்பீர்கள். அதன் காரணமாகத்தான் இந்த வார்த்தை. மழை எதிர்நோக்கியிருப்பவர்களுக்கல்ல, அறுவடை செய்பவர்களுக்காக நனைக்கும் மழை முதல் மிதமான மழைப்பொழிவை கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நாளை கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு. அது ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை வரைக்கும் கூட. அதாவது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, கேரள எல்லையோரம் தொடங்கி வங்க கடலோரம் வரைக்கும், ராமநாதபுரம், தூத்துக்குடி கடலோரம் வரைக்கும், சிவகங்கை உட்பட, விருதுநகர் உட்பட, மதுரை உட்பட, திண்டுக்கல், கரூர் மற்றும் திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும், அதே போல ஈரோடு மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்கு. 25ஆம் தேதி புதன்கிழமை நாளை.
அந்த மழையே அது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் திருச்சி மாவட்டத்திற்கும் வந்து கொடுக்கலாம். நாளை 25ஆம் தேதி நள்ளிரவிலே புதுக்கோட்டை திருச்சி மாவட்டத்திற்கும் வந்து கொடுக்கலாம். ஆக 24, 25 குழப்பம் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த குழப்பம் வந்து டெல்டாவிற்குள்ளும் வந்து கொடுக்கலாம். புரியுதுங்களா? 26ஆம் தேதி வியாழக்கிழமை அந்த குழப்ப வானிலை டெல்டாவிலும் நடக்கும். அதிகாலை நேரத்துல திடீரென்று என்ன சார் திடீரென்று மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திடீரென்று நாற்றங்காலுக்கு தண்ணி கட்டுவீங்க, அறுவடைக்கு குழப்பம் ஏற்பட்டு கால் பண்ணுவீங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். வானிலை அறிக்கையை கேட்காதவர்களுக்கு இந்த நிலை ஏற்படும். வியாழக்கிழமை 26ஆம் தேதி அதிகாலை ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தும். ஆக நன்றா புரிஞ்சுக்கிங்க. இன்றைக்கும் நாளைக்கும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல மழை வாய்ப்பு இருக்கு. அறுவடை விவசாயிகளுக்கான எச்சரிக்கை இது, நினைத்து விடலாம் என்பதற்காக. அடுத்த மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு அதாவது ஒரு சில இடங்கள்ல 26ஆம் தேதி வியாழக்கிழமைக்கு பிறகு ஒரு சில இடங்கள்ல தென் மாவட்டங்கள்ல இருக்கலாம். ஆனால் அது பரவலாக இருக்காது. 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் மழை வாய்ப்பு இருக்கிறது. 26, 27, 28ஆம் தேதி கூட இருக்கு. ஆக 28ஆம் தேதி வரை தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இருக்கும். மக்காச்சோள அறுவடை, கொண்டக்கடலை அறுவடை மற்றும் அதாவது பனிக்கடலை அறுவடை மற்றும் கொத்தமல்லி அறுவடை விவசாயிகள், நெல் அறுவடை விவசாயிகள் முன்னெச்சரிக்கை தேவை. டெல்டாவை பொறுத்த வரைக்கும் மிரட்டல் இருக்கும், வெயில் அதிகமாக இருக்கும். இந்த மழைக்கு முன்னாடி ஈரோடு மாவட்டத்துல எல்லாம் வெயில் அதிகமாக தாங்க இருக்கும். நேற்றைக்கு 100 டிகிரியை தொட்டிருக்கு. 38 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி ஃபாரன்ஹீட். ஆனா வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்படியே தொடர்ந்து 100 டிகிரி இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 35 டிகிரி செல்சியஸாக உயர்ந்தது ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம். இந்த கரூருக்கும் ஈரோடுக்கும் தான் அதிகபட்சமா இருக்கும். எந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா இந்த பாலக்காட்டு கணவாய் வழியாக காற்று பயணிக்க முற்படும் பொழுது கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று அதில் இருக்கக்கூடிய ஈரப்பத வெப்பமடைந்து அனலை கொடுக்கிறது. அது எங்க மட்டும் கொடுக்கும்னா ஈரோடு, கரூர், நாமக்கல் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, பரமத்தி வேலூர் பகுதி, அதே போல ஈரோடு சேலம் மாவட்டத்தோட காவிரி கரையோர பகுதி, நாமக்கல் சேலம் மாவட்ட காவிரி கரையோர பகுதி, ஈரோடு மாவட்ட காவிரி கரையோர பகுதி, கரூர் மாவட்ட காவிரி கரையோர பகுதி, இந்த பகுதிக்கு மட்டும் கொஞ்சம். அது ஏன் சார் காவிரி கரையோர பகுதின்னு நான் சொல்றேன்னா, இந்த இடத்தின் வழியாகத்தான் இந்த வடகிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று வெப்பமடைந்து லேசாகி மேலெழுந்து பயணிக்கும். அப்போ கொஞ்சம் அனலாக கொடுக்கும். அடையாளப்படுத்துவதற்காக அது காவிரி கரைக்கும் எதுவும் தொடர்பில்லை, அச்சப்பட வேண்டாம். ஆகவே இந்த காற்று பயணிக்கும் பொழுது ஈரோடு மாவட்டத்தில் நேற்றைக்கு 38 டிகிரி வரை போனது, அதாவது 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை போனது. இன்றைக்கு அப்படி இருக்காது. 100 டிகிரி இருக்கலாம் அல்லது 98.6 இருக்கலாம். அதாவது 37 டிகிரியாக குறையலாம். 37 டிகிரி, 36, 37, 38 அப்படியே மாறி மாறி இருந்துட்டே இருக்கும். 35க்கு கூடுதலா தான் இருக்கும் செல்சியஸ்ல. 36, 37, 38. 36 டிகிரி செல்சியஸ்னா 96.8, 37 டிகிரி செல்சியஸ்னா 98.6, 38னா 100 டிகிரி. இதை தாண்டாது, 100 டிகிரிக்கு தாண்டாது. 100.01 ஃபாரன்ஹீட். புரியுதுங்களா? இந்த வெப்பநிலை இருக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை அப்படியே தலைகீழா இருக்கும். பகல்ல வெயிலே 100 டிகிரி போகுது. ஆனா இரவில நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரத்துல, அதிகாலை 4-5 மணிக்கு எவ்வளவு வெப்பம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதே ஈரோட்டுல 73.4 டிகிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? 74, 100 பாத்தீங்களா? 74 டிகிரி ஃபாரன்ஹீட் இரவு நேரத்தில் இருக்கும். பகல் நேரத்தில் 100 மாறும். 100 மாறினாலும் 100 தாண்டாது. 100க்கு கீழே இருந்துட்டே இருக்கும். 100 தொடும், டக்குனு 100 கீழே வரும். இப்படியே ஓடிட்டு இருக்கும். இதுதான் தமிழ்நாட்டோட அதிகபட்ச வெப்பநிலையாக இருக்கக்கூடிய பகுதி ஈரோடு, கரூர், நாமக்கல் மாவட்டத்தோட. அந்த ஈரோடு, கரூர், நாமக்கல் மாவட்டம் சந்திக்கும் இடம்னு வச்சுக்கலாம். இந்த இடம், இந்த பகுதிகள் இருக்கும். அதிகமா சேலத்திலையும் இருக்கும். சேலத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஏன்னா அங்கே கல்வராயன் மலை அதை தடுத்துரும். அந்த தடுத்து திசை மாற்றி அது ஈரோடு வழியா பயணிக்க செய்யும். அதாவது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் இதன் வழியாக, நாமக்கல் மாவட்டம் வழியாக சேலம் மாவட்டத்தோட தெற்கு பகுதி வழியாக பயணிக்க செய்யும். இதனால கொஞ்சம் வெப்பம் கூடும். சேலத்திற்கும் கொஞ்சம் வெப்பம் கூடித்தான் இருக்கும். அதனால பெருசா நாமக்கலை சேலத்தை ஒப்பிடும் பொழுது ஈரோடு கூடுதலாக இருக்கும். நாமக்கலை ஒப்பிடும் பொழுது கரூர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்படித்தான் இருக்கும். கிழக்கை விட மேற்கே கூடுதலா இருக்கும். ஓகே, அதாவது இரவு நேர வெப்பநிலை மிக குறைந்தும் அதிகாலை வெப்பநிலை குறைந்தும் குளிர் வானிலையும் நிலவும். அதாவது உயரழுத்தம் நீடிக்கிற காரணத்தினால அதிகாலையில பனிப்பொழிவு இருக்குங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்க வரக்கூடிய 8ஆம் தேதி வரைக்கும் உயரழுத்தம் பனிப்பொழிவை கொடுக்கும். மூடு பனியை கூட சில நாளைக்கு கொடுக்கும். 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் அந்த மூடு பனி, பனிப்பொழிவு இரவு நேரத்துல, அதிகாலை நேரத்துல குளிர்ந்த சீதோஷனை கண்டிப்பா பொழுது விடும் போது குளிர் நிலவும். அது அப்படியே வெயில் ஏற 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 அதுல உள்ள நீராவி
நீராக மாறி மேலடுக்கு போயிடும், கீழே வறண்ட காற்றாக மேற்கே பயணித்து கொஞ்சம் வெப்பத்தை கூட்டும். இருந்தாலும் இது தொடர்ந்து 8ஆம் தேதி வரைக்கும் இந்த வெப்பம் நிலவும். 100 டிகிரியை ஒட்டியும் ஈரோடு 100 டிகிரிக்கு கொஞ்சம் கீழையும் அப்படியே ஆக்சிலேஸ் அப்படி இருந்துட்டே இருக்கும். கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் 22 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 32 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரும். அவ்வளவுதான். 32, 33 சில நாளைக்கு போகலாம். எப்பயாவது ஒரு நாள் 35 போகலாம். அது எப்படின்னா அந்த கொஞ்சம் உயரழுத்தத்தோட தாக்கம் கொஞ்சம் விலகி நிற்கும் பொழுது தொலைவிலேயே அது வெப்பமடைந்து வரும். புரியுதுங்களா? அது கரையை தொட்டுதுன்னா நம்ம தலைமையில அப்படியே இறங்கும் உயரழுத்தத்தோட காற்று. தொலைவில் உயரழுத்தம் விலகி செல்லும் பொழுது அங்கிருந்தே வெப்பமடைந்து வரும் பொழுது சில நாள், அது எந்த நாள்னு பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி வாக்குல கொஞ்சம் 35 டிகிரிக்கு உயரலாம். பகல்ல 35, 34 டிகிரிக்கு போகலாம். கொஞ்சம் வெயில் கூடுதலா இருக்கும். அதாவது வழக்கத்தை விட கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருக்கும். மாலை இரவு இடிமழை பொழிவு இருக்கும். ஓகே, மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதியிலிருந்து அமைய போகிறதுங்க. ஆகவே வரக்கூடிய நல்ல ஒரு பிரைட்டான வானிலைன்னா 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நல்ல வெயிலா இருக்கும். இரவு நேர பனிப்பொழிவு இருக்கும், பகல்ல வெயிலா இருக்கும். 8ஆம் தேதிக்கு பிறகு உறுதியாக காற்றழுத்த தாழ்வு பகுதி வர இருக்கிறது. 20ஆம் தேதிக்குள் 2 நிகழ்வு தெரிகிறது. 10ஆம் தேதி வாக்கில் கண்டிப்பா நெருங்கும். 15ல இருந்து 20ஆம் தேதிக்குள் அந்த நிகழ்வு வலுவாக இருக்கும். அதையும் படத்துல இணைச்சிருக்க பாருங்க, கற்பனை படம். அதையும் இதுல ஓடிட்டு இருக்கு பாருங்க, எப்படி அமையும்னு. உயரழுத்தம் வடக்கு வங்க கடற்பகுதியில இருக்கும், தமிழ்நாட்டை நோக்கி தாழ்வு பகுதி நெருங்கும். அது அதாவது மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள் அடுத்தடுத்து 2 நிகழ்வுகள். முதல் நிகழ்வு நெருங்கி மீண்டும் 2வது நிகழ்வோடு இணைந்து 15லிருந்து 20ஆம் தேதிக்குள் அது மழைப்பொழிவை வலுவாக கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச்சில் நிகழ்வு இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆக வெயில் மற்றும் மாலை இரவு இடிமழை பொழிவு தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அச்சப்பட வேண்டாம். அறுவடை விவசாயிகளுக்கான எச்சரிக்கை. நன்றி.